ஹலோ, வெல்கம் டு குமரி ஹோம்லி குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தக்காளி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: மூணு தக்காளி, 3 பெரிய தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, 2 பல் பூண்டு. இனி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாயில் அடுப்பில் வச்சுட்டு மூணு ஸ்பூன் ஆயில், எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிடலாம். பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி சட்னி இட்லி தோசை கூட சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள் கொஞ்சமாக, நீ தக்காளி சேர்க்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை, இனி மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். இனி தக்காளி சட்னிக்கு தேவையான மசாலா போட்டுடலாம். அதில் 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது தக்காளி சட்னிக்கு தேவையான தக்காளி ரெடி ஆயாச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போது வதக்கின தக்காளியை அரைச்சி எடுத்தாச்சு. இனி இதை தாளித்து எடுத்துடலாம். கடாயில் அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில், கடுகு, கொஞ்சமாக உளுந்த பருப்பு, காஞ்ச மிளகாய் 2, கொஞ்சமாக கறிவேப்பிலை, வதக்குனப்போவே நம்ம உப்பு போட்டோம். இனி உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடலாம். கொதிக்க விடண்டா. இப்போ ரெடி ஆயாச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சுவையான தக்காளி சட்னி ரெடி ஆயாச்சு. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.